Chitra, Social Talk. வறுமையும் எழுத்தாளரும் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. அதில் ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? வெறும் எழுத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. முடியாது. பொருளாதார ரீதியாக வாடகை கட்டுறது, முன்னெல்லாம் வெறும் எழுத்தை மட்டும் வாழ்க்கையாக வச்சுருக்கவங்களுக்கு அரசாங்கம் ஒரு வீடு கொடுக்கலாம். எங்களுக்கு வாடகை கட்டுறதுக்குள்ளே தவிரும், அதுதான் வார்த்தை, தவிரும். மாதம் மாதம் அதை கட்டும்போது இந்த மாதம் வாடகை கட்டணும், இந்த மாதம் ஒரு இது இருக்கும். அந்த செலவுகள் எல்லாமே வந்து அதுக்காகவே ஓடுற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒரு படத்தை இயக்கியிருக்கீங்க, ஒரு குறும்படத்தை. நான் டாக்குமெண்ட்ரிஸ் இயக்கியிருக்கேன். அந்த கதை வந்து விகடனில் பிரசுரமானப்போ இயக்குனர் பாலாஜி சக்திவேல் தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அணுகுனார். ஆமாம். அப்புறம் அது கொஞ்சம் தாமதம் ஆகிட்டே போனது. அப்புறம் அந்த நேரம் வந்து ஒரு திருவங்கள் 16ன்னு நினைக்கிறேன், அதில் பணியாற்றிய ஆனந்தன் ஒரு இயக்குனர், அவர் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுவும் தாமதம் ஆகிட்டே போச்சு. நான் இயக்குனதுக்கு முழு காரணம் சௌபானா தான். அவர் வந்து இதை எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப உற்சாகமாயிட்டார். சௌபானா எப்படின்னா, நாங்கள் கல்லூரி படிக்கும்போது அவர் திருமணம் பண்ண பெண்ணுடைய தங்கை எங்களுக்கு சீனியர். அவள் வந்து அவட்ட போய் கேட்போம், சௌபானா நம்பர் கொடு. எனக்கு அமுதான ஒரு தோழி இருந்தா, அவள் வந்து நான் அப்படி பித்து அவர் ஜூனியர் விகடனில் எழுதின அந்த இது ஆர்டிக்கிள், அப்புறம் அந்த தேனி மாவட்டத்து கள்ளிப்பால் கதைகள் எல்லாமே எங்களுக்கு அவ்வளோ இது. ஸோ அவள்கிட்ட போய் கேட்போம். அவள் பயங்கர பிகு பண்ணிப்பாள், அதெல்லாம் தர முடியாது, அவ்வளோ லேண்ட்லைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யதார்த்தமாக வந்து வாழ்க்கை ஒரு இடத்துல நான் என்ன நினைப்பேன்னா, எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கும்போது பிரபஞ்சம் திரும்பி நமக்கு அதை கொடுக்கும். எந்த சௌபானாவுடைய தொலைபேசி எண்ணுக்காக நாங்கள்லாம் அலைஞ்சுமோ, அதே சௌபானாவோட நான் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறேன்னா அவர் வந்து என்னோட தங்கை மாதிரி இல்லை, தங்கையாகவே தான் வந்து எனக்கு அம்மா வீடு அப்படின்னு வந்து நான் அவரோட வீட்டை சொல்லுவேன். அவர் வந்து தான் சொன்னார், இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இது எப்படி நான் பண்ண முடியும், எவ்வளோ காசு ஆகணும், க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணு, நான் என்னோடய தோட்டத்தை யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா எனக்கு தெரியும் அவரோட தோட்டத்தை இயக்குனர் பாலா கேட்டிருக்காங்க, பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் கேட்கும்போது கொடுக்காதவர், எனக்கு வந்து நீ எடு அப்படிங்கிறாரு. எனக்கு சத்தியமாக வந்து எந்த பிளானுமே இல்லை. அப்போ நான் இதை வந்து முகநூலில் எழுதினோன்னே என்னுடைய 9வது வகுப்பு டீச்சர் பாலின் அவங்க வந்து மிஸ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க என்னோடய அக்கௌண்ட் ஏற்கனவே ஒரு முறை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவங்க எனக்கு உதவி செய்கிறப்போ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு 25,000 போட்டு, இது என்னோடய முதல் இது, நீ படத்தை ஆரம்பின்னு போடுறாங்க. ஸோ அப்படி க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணப்பட்ட ஒரு படம் தான் அது. உங்களுக்கு நிறைவாக இருந்ததா? இல்லை, ஏன்னா அது பணத்தட்டுப்பாடு நிறையா இருந்தது. ஒரு நாள் லைட் எடுக்க முடியும், ஒரு நாள் சில மானிட்டர், நாங்கள் தோட்டத்துக்குள்ளே இருந்தோம், மானிட்டர் உடஞ்சிருச்சு. அந்த மாதிரி நிறைய களத்தில் உள்ள அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே அதை முடிக்க முடியுமா, முடிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. டப்பிங்க்கு காசு கிடையாது, நானே டப் பண்ணேன். டெக்னிக்கலாக அந்த படம் சரியாக இருந்ததான்னு நினச்சிங்களா நீங்கள்? டெக்னிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும். அதுக்கு காரணம் வந்து சில பொருளாதார விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, அதை வந்து என்னால் ப்ரொவைட் பண்ண முடியல. ஆரம்பித்ததுனால நிறுத்தவும் முடியல, ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், இந்த படம் வந்து வெளியே வந்துடணும். ஏன்னா இதுக்கு நான் போய் வந்து பணம் கேட்குற இடத்துல இதுக்கு முன்னாடி இவங்க இன்னார் வந்து எங்கிட்ட ரூபா வாங்கினாங்க, படம் பண்ணலை, இன்னார் ரூபா வாங்கினாங்க, படம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அது வந்து அடுத்து என்ன விட்டுட்டா கூட எனக்கு அடுத்து யாரோ ஒருத்தர் வந்து கேட்கும்போது அந்த இதே விட்டுறோங்கிறதுக்காக தான் அதை முடித்தது. ஆக்சுவலாக இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு, இருக்கிற வசதிகளை வச்சு முடிச்சு. இப்போ ஒரு முழு நீள ஃபீச்சர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. சவால் தான். பேசிக்காக ஒரு ட்ராவல், இது 7 ஊரில் போய் பாண்டிச்சேரி டு ராமேஸ்வரம் ஒரு பொண்ணோட அஸ்தியை போய் கரைக்கிற கதை. அது ஆக்சுவலாக என்னென்னா இது என்னோடய சோசன் ஃபீல்டு கிடையாது டிரெக்ஷனுங்கிறது. ஆனால் அது இந்த படம் வந்து பேசிக்காக என்னோடய ஆட்டோபயோகிராஃபிக்கல், செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரி தான். அதனால இதை நான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இதை இன்னொருத்தங்க தான் இயக்கிறதா இருந்தது, அது சில காரணங்களால் மாறினதுனால இதையும் நானே இயக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து. 2 விஷயம் என்னென்னா, ஒரு இது மெயின் ஸ்ட்ரீம் சினிமானாலும் ஃபுல்லி கமர்ஷியல் சினிமா கிடையாது, அது ஒரு சவால். அனுமோல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இதில் ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க.
நிறைய ஊக்கம் கொடுத்தாங்க. இது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த ஊக்கம் தான் இந்த சவால்களெல்லாம் வந்து தாண்டி வரக்கூடியது. இது ஒரு டீமாக பண்ண ஒரு விஷயம். இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கேட்டால் சந்தோஷமான விஷயம்னு சொல்லுவேன். இப்போ சவாலான விஷயம். உங்களுக்கு யாருடைய படங்கள்லாம் பிடிக்கும்? எனக்கு முன்னாடி ஒருத்தர் மலையாளத்தில் கோபின்னு ஒருத்தர் உண்டு. அவருடைய படங்கள் தான் சின்னதில் ஏதாச்சும். அப்புறம் வந்து மிர்னால் சென்னோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா நான் ரஜினியுடைய தீவிர ரசிகர். அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ நானும் என் தம்பியும் ஃபஸ்ட்டு ஷோ எங்கே போட்டாலும் பார்த்துருவோம். ரஜினியோட ரஜினி வந்து மாதிரி சிறந்த ஆக்டர்னு நான் பயங்கரமாக நம்புவேன். அவர் வந்து கவாலி படத்துலையா அதுக்கு அடுத்த படத்துலையா ஒரு ஈஸ்வரி காலால அந்த அவர் எதிரியோட வீட்டுக்குள்ள உள்ள நுழைவார் இல்லையா, அந்த நடை இருக்கு இல்லையா, அது ஒன்று போதும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாலு மகேந்திரா படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் கவிதாயினி, இன்னொரு பக்கம் கதாசிரியர், இன்னொரு பக்கம் வந்து ஃபிலிம் மேக்கர். நான் பேசிக்காக எழுத்தாளர். தட் இஸ் மை சாய்ஸ். என்னோட கப் ஆஃப் டீ அதான். வாழ்க்கை வந்து ஒரு வேட்டை நாய் மாதிரி பின்னாடி துரத்திட்டே போகும்போது நம்ம எந்த திசையில் நமக்கு கதவுகள் திறக்கோ அந்த திசையில் நம்ம வந்து பயணப்படுறோம். நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை நான் சுண்டு விரல் பிடிச்சி வாழ்க்கையை கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சேன். ஆனால் வாழ்க்கை என்னை சுண்டு விரல் பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது. அதையும் நான் வந்து அனுபவிக்கிறேன் சந்தோஷமாக. அவ்வளோதான். அரசியல் ஆர்வம் உண்டா? அரசியல் ஆர்வம் ரொம்ப உண்டு. ஆனால் அதில் ஈடுபட மனம் விரும்பலை. எனக்கு சினிமா இயக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் இயக்குன பிறகு தான் இந்த மார்க்கெட் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. மலையாள படம் பார்க்கும் பொழுது மலையாள படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் தமிழில் வந்து ஒரு படம் மலையாள படம் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஒரு நெகட்டிவாக பேசுகிறாங்க. அதை நான் வந்து அனுபவிக்கிறேன். அதனால எனக்கு வந்து அதில் அவ்வளோவா அந்த புரிதல் வந்த பிறகு ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துட்டு அரசியலில் நான் பார்க்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு. அரசியல் ஈடுபாடுங்கிறது வேற, அரசியல் செயல்பாடுங்கிறது வேறு. ரெண்டுத்துக்கும் வந்து நடுவில் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது. அரசியல்லையே பாலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அது தாக்கு பிடிக்கிற மனம் எனக்கு இல்லை. அதனால் அது செயல்பட வேண்டாம்னு தோணுச்சு. இன்றைய சமூக வாழ்க்கை எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளோட உடை மாறி இருக்குது. நம்மளோட டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு. டெக்னாலஜிக்கலாக நமக்கு நிறையா கேட்ஜெட்ஸ் வந்திருக்கு. மனம் மாறினதாக தெரில. இப்போது எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து சிறு பிள்ளையாக இருக்கும்போது சாதிய பிரச்சனைகள் பார்த்து வளர்ந்தவள் நான். அதனுடைய எங்கள் 2வது உன் பேர் என்ன, நீங்கள் என்ன ஆளுன்னு கேட்பாங்க. 2வது வார்த்தை வந்து என்ன ஆளுன்னு கேட்பாங்க. அது வந்து தவறுனோ அப்படி கேட்குறது வந்து அது ஒரு இயல்பாக வாழ்கிற வாழ்க்கை. எங்கள் ஊரில் கோவில்லையே சாதி உண்டு. முதல் 4 ரோவில் யார் உட்காரணும் எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்பட்டது தான். ஒரு 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 குறிப்பிட்ட சாதியில் உள்ள ஒரு குடும்பத்தில் நம்ம பிறக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தற்செயலான விஷயம் இல்லையா? நம்ம வந்து அதில் நம்ம பிறப்பை எப்படி நம்ம வந்து நிர்ணயிக்கிறது இல்லையோ அது மாதிரி இதையும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஒடுக்கப்பட்டு அதை வந்து பார்க்கறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். அது நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியை சொல்கிறீங்க, பாளையங்கோட்டையை சொல்கிறீங்க. அங்கே இன்றைக்கும் கோபாலசமுத்திரம்ங்கிற கிராமம் வந்து மேல் கோபாலசமுத்திரம் கீழ் கோபாலசமுத்திரம் தான் இருக்குது. மேல் கோபாலசமுத்திரத்தில் உள்ள பிள்ளைங்க பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, கீழ் கோபாலசமுத்திரத்தில் உள்ள பிள்ளைங்க தரையில் உட்காந்துருக்காங்க. ஒரே பள்ளிக்கூடத்தை 2ஆக பிரித்து இப்படி பண்ணியிருக்கீங்க. என்ன மாறி இருக்கோம் நம்ம? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் மனம் இருக்குது. அப்போ மனமாற்றங்கள் மாறாமல் நீங்கள் நம்ம வந்து சேலையிலேருந்து சுடிதார் போட்டுக்கலாம், லேண்ட்லைன்லேருந்து செல்ஃபோன் வச்சுக்கலாம். ஆனால் மனம் மாறினா தான் இங்கே மாற்றம் வரும். மனித இயல்புகள் மாறணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கல்வியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்த எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா சாதி கயிறு வந்து ரொம்ப சாதாரணம். பச்சை கயிறு, மஞ்சள் கயிறு, சிவப்பு கயிறு. அப்போ குழந்தை பருவத்திலேயே நீங்கள் வந்து உள்ளே இட்டுடுறீங்க. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனையும் இட்டுடுறீங்க. நீ கேர்ள்ஸ் இங்கே உட்காருங்க, பாய்ஸ் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து நிகழ்ந்துருது.
அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டச்சே தெரிய மாட்டேங்க. ஒரு பெண்ணுடைய ஸ்பரிசம் எப்படி இருக்குன்னு தெரியாம தான் ஒரு ஆண் வளர்றான். ஒரு ஆணோட ஸ்பரிசம் எப்படி இருக்குன்னு தெரியாம தான் ஒரு பெண் வளர்றா. அப்போ அந்த ஏக்கம் வந்து அந்த 13 வயதில் அதிகமாகி தான் இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் ஏன் நிகழுதுன்னா நம்ம சொல்கிறோம் குற்றம். ஐயோ நீங்கள் என்ன டாபூஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் குழந்தையோட என்ன உரையாடுறீங்க, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய எழுத்துக்களில் கடுமையான விமர்சனத்துக்குள்ளான எழுத்து இது? நான் இந்தியா டுடேயில் வந்து என்னோட கதை ஒன்று வெளியாச்சு. இந்த யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி வாங்குறாங்க, அந்த கைடுலாம் எப்படி வந்து ரூபாயாகவும் பெண்கள்லாம் செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க பிஹெச்டிக்கு. அங்கே இயங்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு மௌனித்து ஏன் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் சிண்டிகேட் செனட் மெம்பர்ஸாக இருக்காங்க. பட் தே டோன்ட் ரைஸ் அ வாய்ஸ். ஏன்னா நாங்கள் இடதுசாரி பின்னணியில் உள்ள ஒரு குடும்பத்துலேருந்து என் தந்தையெல்லாம் வந்ததுனால ஒரு கட்டத்தில் நான் அவங்களே கேள்வி கேட்குற மாதிரி கதை எழுதினேன். அப்போ அந்த கதை மிகுந்த விமர்சனத்துக்குள்ளாச்சு. என்னோட கையை வெட்டிடுவேன்னு கூட எனக்கு அழைப்புகள்லாம் வந்திருக்கு அந்த காலம். அப்போ இந்தியா டுடேலேருந்து அந்த ஆசிரியர் வந்து இந்தந்த மாதிரியெல்லாம் இங்கே ஊழல் நடக்குதுங்கிறத அவங்க கவர் ஸ்டோரியாக போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது இந்த ரைட்டருக்கு அப்படிங்கிறத போட்டாங்க 90s. ஸோ அது ஒன்று. அப்புறம் நிழல் இரவுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அது வந்து கிறிஸ்தவ பின்னணியில் இருக்கக்கூடிய சாதியம், அப்புறம் அந்த கோவில் நிர்வாகங்கள் சம்பந்தமான அரசியல், அதுவும் நிறைய எதிர்ப்புகளை வந்து சம்பாதிச்சுது. இதெல்லாம் பேசக்கூடாது அப்படி. கருத்துரிமைங்கிறது வந்து இல்லை. கருத்துரிமையை மதிக்கக்கூடிய மனிதர்களும் இல்லை. கருத்துரிமையே இல்லைன்னு சொல்கிறத விடவும் அதை மதிக்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஓப்பா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் ஒரே வீட்டில் வசிக்கலாம், ஒரே சாப்பாடு சாப்பிட்லாம், நம்ம பயணப்படலாம். ஆனால் அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் இல்லை. நீ வந்து கமல் ரசிகரா, நான் ரஜினி ரசிகர், எனக்கும் உனக்கும் ஆவாது. அதான். பெண்களுக்கு முழு சுதந்திரம் இப்போ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம தீர்மானிக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சே சொல்கிறேன். நான் தீர்மானிக்கிறது தான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிற முடிவை நான் எடுத்த பிறகு நானாக வாழ முடியுது. இல்லைன்னா நான் போலியான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துட்டுருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கும். நானாக இருக்கும் பொழுது அதுக்கான சவால்கள் உண்டு. நானாக இருப்பதற்கு முடிவு செய்யும் பொழுது என்னை நிராகரிப்பாங்க, தனிமைப்படுத்துவாங்க, ஒட்டுமொத்த சமூகத்திலேருந்தும் தள்ளி வைப்பாங்க. அதுக்கெலாம் நம்ம தயாராக இருக்கணும். அது தரக்கூடிய வலியும் இழிவையும் நம்ம தாங்கி கொள்ளக்கூடிய மனம் இருந்தால் மட்டுமே அந்த முடிவு எடுத்துகிட்டு நம்ம ஃபார்வர்டாக போகணும். அதனால் இது யாரும் வந்து தருவார்கள், சுதந்திரம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை, இந்த வானத்தை, இந்த சூரியனை நம்ம ஒரு முறை பார்க்குறோம். அதை நம்ம எப்படி வாழ போகிறோம், எவ்வளோ நேர்மையாக, நம் மனசாட்சிக்கு நேர்மையாக நம்ம எப்படி வாழ போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கை முறையை வந்து நகரங்களில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதா நினைக்கிறீங்களா? பெட்டராக இருக்குது. இது இந்த தலைமுறைகிட்ட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதா நினைக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க இந்த தலைமுறை சரி கிடையாது, தடுமாறுறாங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு 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 கூட்டத்தையே நீங்கள் வந்து நடக்க விடாமல் செஞ்சு கூண்டில் போட்டு வச்சுட்டு திடீர்னு திறந்து விட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க நடக்கும்போது கீழே விழ தான் செய்வாங்க, தவுவாங்க, பாவுவாங்க, அதுக்கப்புறம் தான் எஞ்சி நிற்பாங்க. அந்த தடுமாற்றம் தான் இந்த தலைமுறைக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த தலைமுறை இன்னி நடக்கும். இன்றைய சமூகத்தில் காதல் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கா? இல்லை. ஒரு இந்த பொள்ளாச்சி சம்பவத்தையே எடுத்துக்கிட்டா, அந்த பெண் ஒரு ஆணை சந்திக்க போகிறான். அவள் திருட்டுத்தனமாக சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் மட்டும் இல்லைன்னா, அவள் வீட்டிற்கு வரக்கூடிய இடத்துல இருந்தான்னா, இல்லை நான் இந்த மனிதனை சந்திக்க போகிறேன், நீங்கள் வாங்கன்னு யாரையா கூப்பிட்டு போயிருந்தான்னா, இது எதுவுமே வந்து நடந்திருக்காது. ஆனால் அதை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெண் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது அவளை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இருக்குது. சமூகம் வந்து ஒரு பெண்ணை அவள் வளர்ந்ததுலேருந்து ஜன்னலை திறந்து வச்சு பார்த்துட்டே இருக்குது. இந்த பொண்ணு எப்போ தப்பு பண்ணுவா, இந்த பொண்ணு எப்போ வலுவா, இந்த பொண்ணு யாரோட பேசுகிறா, இந்த பொண்ணு இன்னைக்கு காலை கடன் கிடச்சாளா, இந்த பொண்ணுக்கு மாதந்தோறும் தீட்டு வந்துருச்சா, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிகிட்டே இருக்கணும். இது ஒட்டு மொத்தமாக பயந்துட்டு தான் போகிறாங்க. காதல்ங்கிறது ரொம்ப இயல்பான மனித இதுதான் வந்து உடலுடைய பயாலஜிக்கல் நீட்ஸாக இருக்கட்டும், மனதுடைய தேவையாக இருக்கும். இந்த கம்பேனியன்ஷிப்புங்கிற வார்த்தையே கிடையாது. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா லவ், அஃபெக்ஷன் 1000 வார்த்தை இருக்கும். நமக்கு ஒரே வார்த்தை தான் காதல். அந்த காதலுக்குள்ளே இவன் காமத்தையும் வச்சுப்பான்,
அன்பையும் வச்சுப்பான், நேசத்தையும் வச்சுக்கிறான். எல்லாம் குழம்புது. இந்த குழப்பம் வந்து தீரணும் அப்படின்னா முதல்ல இந்த டேபூஸ் இருக்கக்கூடாது. இந்த ஆணவ கொலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் முளைவிடுதுன்றிருக்கேன். 2 மனிதர்கள் வாழ்கிறாங்களா, வாழட்டும். அவங்க அவங்க வாழ முடியலையா, அவங்க வந்து அதில் தவறுறாங்களா, அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம இண்டிவிஜுவல்ஸாக தனிப்பட்ட நபர்களாக ஒரு 2 பேரை பார்க்குறதே கிடையாது. அதுதான் நம்மளோட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். காதலை பற்றி உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலாக காதல்ங்கிறது நமக்கு எப்பவும் எதன் மீதாவது இருந்து கொண்டே இருக்கும். யார் மீதாவது இருந்து கொண்டே தான் இருக்கணும் கண்டிப்பாக. அது ஒரு பலம். மனித மனதுடைய பலம் வந்து காதல். அது நான் குறிப்பிடுற மாதிரி வந்து அது ஒரு நபர் மேலேன்னு இல்லை. என்னோட தொழில் மேலே இருக்கலாம், என்னோட ஆர்ட் மேலே இருக்கலாம், எதன் மேலா இந்த உலகத்தின் மீதாக இருக்கலாம். பயணங்களை காதலிக்கிறவள் நான். அப்படி காதல் இல்லாத வாழ்க்கை கிடையாது யாருக்குமே. இல்லைன்னு சொல்லலாம். நான் லவ் பண்ணதே இல்லைன்னு வந்து சொல்லலாம். ஆனால் அழகி படம் பார்த்து அழுவாங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு சேர்ந்து உரையாடினதுக்கு, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நன்றி.